ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற டாபிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபைல்ஸ் இன் பைத்தானில் ஃபைல்ஸ்னால் என்னென்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். ஃபைல்ன்றது என்னென்னு பார்த்தோன்னா ஈஸியாக ரிசோர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். எதுக்காகனா டேட்டாவை ஸ்டோர் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறத நம்ம என்ன சொல்லுவோம்னா ஃபைல்ஸ்ன்னு சொல்லுவோம். The files are very common permanent storage areas. இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபைல்ஸ்னால் நம்ம டேட்டா ஒவ்வொன்றும் ஸ்டோர் பண்ணி வைக்கிறோம் இல்லையா, அதெல்லாம் என்னது ஒவ்வொன்றும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஃபைல்ஸ். இது வந்து பெர்மனன்ட் ஸ்டோரேஜ், நம்ம டேட்டாவை ஸ்டோர் பண்ணுறதுக்காக நம்ம யூஸ் பண்ணுறதா என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபைல். நம்ம ஒவ்வொரு டேட்டாவை ஸ்டோர் பண்ணி ஒரு எக்ஸ்டென்ஷனில் சேவ் பண்ணுவோம் இல்லையா, அது எல்லாமே நம்ம என்ன சொல்லுவோம்னா ஃபைல்ஸ் தான் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ டைப்ஸ் ஆஃப் ஃபைல்ஸ், என்னென்ன டைப்ஸ் ஆஃப் ஃபைல்ஸ் இருக்குதுன்னு பார்த்தோன்னா இன்ஃபர்மேஷன் ஸ்டோர் பண்ணுறதுக்கு ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட் ஃபைல்ஸ், இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா பைனரி ஃபைல்ஸ். ரெண்டு ஃபைல்ஸ் இருக்குது, டெக்ஸ்ட் ஃபைல்ஸ் ஒன்று, பைனரி ஃபைல்ஸ் ஒன்று இருக்குது. இப்போ டெக்ஸ்ட் ஃபைல்ஸ் அப்படின்னா என்னென்னு பார்த்தோன்னா the text files are those who store data in the form of characters. அதாவது டெக்ஸ்ட் இருக்கு இல்லையா, ஏபிசிடி கேரக்டர்ஸ் 1 2 3 அந்த மாதிரி ஃபார்மேட்டில் சேவ் பண்ணுறோம் இல்லையா, அதெல்லாம் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட் ஃபைல்ஸ் அப்படின்னு வந்து சொல்லுவோம். அதோடைய எக்ஸாம்பிள்ஸ் என்னென்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா HTML ஃபைல் இருக்கு இல்லையா, HTML ஏதாவது நோட் பேடில், டாக்குமெண்ட்ஸில், வேர்ட் பேடில், எக்ஸலில் அந்த மாதிரிலாம் சேவ் பண்ணுறோம் இல்லையா, அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரோக்ராம்ஸ்லாம் போடுறோம் இல்லையா, அது எல்லாமே எதில் வரும் பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட் ஃபைல்ஸில் வரும். இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா HTML, XML, CSS, நம்ம C லாங்குவேஜ், ஆப்பு, JS ஸ்கிரிப்ட், பைத்தான் லாங்குவேஜ், டெக்ஸ்ட்டு, RDF இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து என்னென்னு சொல்லுவோம்னா டெக்ஸ்ட் ஃபைல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து சொல்லுவோம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பைனரி ஃபைல்ஸு. பைனரி ஃபைல்ஸ்னால் என்னென்னு பார்த்தோன்னா the binary files are those who which store entire data. அதாவது டேட்டா ஃபுல்லாக ஸ்டோர் ஆகுது. எப்படி ஸ்டோர் ஆகும்னு பார்த்தீங்கன்னா பைட்ஸில் வந்து ஸ்டோர் ஆகும், அதான் வந்து பைனரி ஃபைல்ஸ். அது வந்து பார்த்தீங்கன்னா 8 பிட்ஸ் இருக்கும், குரூப் ஆஃப் 8 பிட்ஸ் ஈச் அப்படி இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா while retrieving data from the binary file, அதாவது பைனரி ஃபைல்லேருந்து நம்ம டேட்டாவை எடுக்கணும்னா the programmer can retrieve it in the form of bytes. அதாவது நம்ம ப்ரோக்ராமை எப்படி எடுக்கணும், நம்ம வந்து அது வந்து பைட்ஸாக தான் நம்ம வந்து எப்படி எடுக்கணும்னா டேட்டாவை எடுத்துக்கணும். இப்போ இந்த பைனரி ஃபைல்ஸ் என்னென்னலாம் வரும்னு பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட்டு சேவ் பண்ணிக்கலாம், இமேஜஸ்லாம் இருக்குது இல்லையா அந்த மாதிரி இருக்கிறத சேவ் பண்ணிக்கலாம், ஆடியோ சேவ் பண்ணிக்கலாம், and then வீடியோ சேவ் பண்ணிக்கலாம். அதோட எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தீங்கன்னா இப்போ PDF ஃபைல்ஸ்லாம் வருதுல்ல, அதெல்லாம் பார்த்தீங்கன்னா பைனரி ஃபைல்ஸு. PDF ஃபைல்ஸு, டாக்குமெண்ட் ஃபைல்ஸு, XLS, PNG, JPG இதெல்லாம் இருக்குது இல்லையா இமேஜஸ்ஸு, PNG, JPG, GIF, BMP, and then வீடியோனா MP4, and then MP3, வேவ், ஜிப் ஃபைலு, எக்ஸிக்யூட் ஃபைலு, DLL இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதான் வந்து எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் பைனரி ஃபைல்ஸ். பைனரி ஃபைல்ஸோடைய எக்ஸாம்பிளாக வந்து நம்ம வந்து இது வந்து சொல்லுவோம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபைல் மோட்ஸு. என்னென்ன ஃபைல் மோட்ஸ் இருக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். இதான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃபைலுக்கு வந்து யூஸ் பண்ணுவோம். டபிள்யூ மீன்ஸ் என்னென்னு பார்த்தோன்னா ரைட் ஆப்ரேஷன். அதாவது ஒரு ஃபைலில் போயிட்டு நம்ம எதாவது எழுதணும்னா அது நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம்னா ரைட் ஆப்ரேஷன் வந்து யூஸ் பண்ணுவோம். அண்ட் தென் ஆர்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா இஸ் அன் ரீட் ஆப்ரேஷன். ஃபைலை ரீட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா ஆர் ஆப்ரேஷன். வந்து பார்த்தீங்கன்னா அப்பண்ட் ஆப்ரேஷன்ஸ். ஏற்கனவே இருக்க ஃபைலில் நம்ம டேட்டாவை எழுத போகிறோன்னா அதுக்கு ஓப்பன் எக்ஸிட்டிங் ஃபார் அப்பண்ட் மீன்ஸ் டேட்டாவை இன்சர்ட் பண்ணுறதுக்காக நம்ம யூஸ் பண்ணுறோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா W++ன்னு இருக்குது. W++ அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா டு ரைட் அண்ட் ரீட் டேட்டா. அதாவது டேட்டாவை ரீட் அண்ட் ரைட் ரெண்டுமே பண்ணுறதுக்கு நம்ம யூஸ் பண்ணால் W++. அண்ட் தென் பார்த்தீங்கன்னா R++ன்னு பார்த்தீங்கன்னா இதுவும் பார்த்தீங்கன்னா ரீட் அண்ட் ரைட் ரெண்டுமே பண்ணுறதுக்காக R++. வெறும் R கொடுத்தா ரீட் பண்ணுவோம், ++ன்னு சொல்லி ரெண்டுமே கொடுத்தோம்னா ரைட் அண்ட் ரீட் ரெண்டுமே பண்ணிக்கலாம். இது ரீட் அண்ட் ரைட் ரெண்டுமே பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் அப்பண்ட்னா A++ அப்படின்னு கொடுத்தோம்னா டு அப்பண்ட் அண்ட் ரீட் டேட்டா. அதாவது டேட்டாவை இன்சர்ட் பண்ணலாம் அண்ட் தென் ரீட் பண்ணலாம், அதான் வந்து A++. எக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இஸ் ஓப்பன் ஃபைல் எக்ஸ்க்ளூசிவ் கிரியேஷன் மோட். ஏற்கனவே கிரியேட் பண்ணுறதை ஓப்பன் பண்ணுறதுக்கு நம்ம வந்து எக்ஸ்ன்றது எக்ஸ்க்ளூசிவ் கிரியேஷனுக்காக எக்ஸ்ன்ற மோட் யூஸ் பண்ணி இந்த மோட் யூஸ் பண்ணி தான் நம்ம ஒவ்வொன்றா நம்ம ஃபைல் ஆப்ரேஷன்ஸ் வந்து நம்ம பார்ப்போம். நமக்கு எது தேவையோ அந்த மோட் வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கணும். ஆல் த மோட்ஸ் இந்த டேபிள் ஆர் அப்ளிகேபிள். எல்லா மோட்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட் ஃபைலில் இருக்குது. ஃபார் பைனரி ஃபைல்ஸு இப்போ டெக்ஸ்ட் ஃபைல்ஸ்னு வரும்போது பார்த்தீங்கன்னா நம்ம அப்படியே ஆர்டினரி இப்படியே வந்து கொடுத்துடலாம். ஆனால் பைனரி ஃபைல்ஸ்னு வரும்போது பார்த்தீங்கன்னா நம்ம வந்து B அப்படின்றது நம்ம எக்ஸ்ட்ரா +B அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்கணும், பீன்னு கொடுக்கணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ரீட் ஆப்ரேஷன்ஸ் இங்கே பார்த்தா நமக்கு என்ன இருக்குது ஆர் இருக்கு இல்லையா, அதே வந்து பைனரி ஃபைல்ஸ்னால் பக்கத்தில் RB. அதே மாதிரி ரைட் ஆப்ரேஷன்னா WB. அண்ட் தென் அப்பண்ட் ஆப்ரேஷன்ஸ் அண்ட் தென் R++ இருந்துச்சு இல்லையா ரீட் அண்ட் ரைட், அப்போனா R+B, W+B, A+B அண்ட் தென் XB. அதாவது பைனரி ஃபைல்ஸ்னால் நம்ம வந்து சஃபிக்ஸில் பீன்னு கொடுப்போம். இதே ஆர்டினரி ஃபைல்ஸ்னால் நம்ம வந்து எதுவுமே கொடுக்க தேவையில்ல. இப்போ ஃபைல்ஸ்னால் உங்களுக்கு என்னென்னு ஒரு கிளியராக ஐடியா வந்திருக்கும். நெக்ஸ்ட் கிளாஸில் ஓப்பனிங் அ ஃபைல் அண்ட் க்ளோசிங் அ ஃபைல் சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். Thank you students. Thanks for watching. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், வீடியோவை ஷேர் பண்ணுங்கள்.